வணக்கம். 4/5 இலங்கை சுற்றுப்பயணம். நம்ம நண்பர்கள் வந்து கண்டி போனதுலேருந்து நீ வந்து அந்த புத்தர் பல்ல நீ போய் பார்த்துரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி, இந்த புத்தர் பல்ல வந்து இங்கே கண்டி சிட்டி சென்டருக்கு பக்கத்தில் ஸ்ரீ தலதா மாளிகை அப்படின்னு இடத்துல இருக்குது. டெம்பிள் ஆஃப் புத்தா டூத். அதை அப்போ பார்க்க முடியாது, பட் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்க்க தான் வந்திருக்கிறேன். அழகாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல இருந்து அப்படியே நீங்கள் அப்படியே நடந்து போகலாம். அங்கே இது ரொம்ப பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலம், டூரிஸ்ட் பிளேஸு. இங்கே பாருங்க, இதுதான் அந்த கண்டியோட அந்த ஒரு கார்னர், ஒரு முனை. இந்த முனை தான். இந்த முனையிலேருந்து அப்படியே அது வரைக்கும் போகுது அந்த கண்டியோட இது. இப்போ அப்படியே நம்ம போனோம்னா நல்லா வரலாற்று சிறப்பு மிக்க கட்டடங்கள்லாம் இருக்குது. இங்கே நிறைய காக்காங்க வந்து எச்சம் போட்டு வச்சிருக்குது. நிறைய லாட் ஆஃப் இது. இதில் மரங்கள் மட்டும் இங்கே இல்லைன்னு வச்சிங்களேன், வச்சு செஞ்சுருக்கோம் நம்மள. இவ்வளோ அழகாக நிழலாக இருக்கு பாருங்க. ஆனால் அதே மரங்கள் தான் இந்த காக்கா எச்சங்களுக்கு பிரச்சனை. வெள்ளை அடித்த மாதிரி இருக்குதுப்பா தரைய. இந்த மாதிரி காக்கா போய் வச்சுருக்குது. அவ்வளோ காக்காவா போகுது. இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பணக்கார எல்லாம் போல இருக்குது. அங்கே தான் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுக்கு காசு ஏதாவது கொடுக்கணுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் காசு கொண்டு வந்திருக்கிறேன் நான். பார்ப்போம். இது வந்து அந்த அங்கேருந்தான் உள்ளே போன போல இருக்குது. படிக்கிட்டு இருக்குது, இறங்கிப்போ. ஸோ இதுதான் அந்த இதுக்குள்ள என்ட்ரன்ஸ். நீங்கள் எதுவுமே கேட்கல, எல்லாம் சும்மாவே போகிறாங்க. ஸோ அப்படியே போகலான்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் மேல். பெண்களுக்கு வந்து தனி வழி போல இருக்குது. இது அப்படியே இங்கே இருக்குது. கேமரா அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. பேக்கேஜ் செக்யூரிட்டி சிஸ்டம். இந்த பக்கம் மேல், அந்த பக்கம் கீழே. அப்படியே போகலாம் போல. கேமரா கட் பண்ண சொன்னாங்கன்னா கட் பண்ணிடலாம். மேல் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்குது இங்கே. இந்த செக்யூரிட்டி தேக்கு தாண்டி வந்ததுக்கப்புறம் நல்லா பெரிய பாதை இருக்குது. பக்கத்துலலாம் உங்களுக்கு அந்த புல்லெல்லாம் போட்டு நல்லா பக்காவாக பராமரித்து வச்சுருக்குறாங்க. அது உள்ளே கேமரா அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் இருந்தாலும் போய் ஒரு சுற்றிட்டு வரலாம். இங்கேயே சில பல அரண்மனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எங்கன்னு தெரில. எல்லாமே அந்த அவங்களோட அந்த கூரையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஓட்டில் அழகான கூரைகளாக இருக்குது. ஒவ்வொரு கட்டடங்களும் வந்து ஒவ்வொரு சிறப்பு இருக்குது போல இங்கே. அங்கெல்லாம் வந்து நிறைய அரண்மனை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாம் வேட்டி கட்டு வராங்க. வெள்ளைக்காரங்களாம் வேட்டி கட்டு வராங்கப்பா. அவமானம், அக்கிரமம். பாலாஜி, நீ எல்லாம் ஒரு இந்தியனா? எல்லாம் வெள்ளைக்காரன் வேட்டி கட்டு வரான், நீ கட்டிட்டு வரல. அவர் வேட்டியை கட்ட தெரியாமல் பிடிச்சிட்டு போகிறார் ஒருத்தர். தொப்பி எடுத்து வந்திருக்கிறேன், ஆனால் போடுறதுக்கு இது இல்லை. ரைட், எல்லாம் வெள்ளையாக வந்திருக்கிறேன். நான் பரவாயில்ல, நான் பாதி வெள்ளையாக வந்திருக்கிறேன். நல்ல வேலை நான் வந்து பேண்ட்டு போட்டு வந்தேன். இங்கே யாருமே ஷார்ட்ஸ் போட்டு வரல. இதோ இங்கே இருக்குது பாருங்க. இதுதான் அந்த புத்தர் பல்னு நினைக்கிறேன். ஆனால் சரியாக எனக்கு தெரியல, கிட்ட போனால் தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து இது என்னென்னு எனக்கு தெரில. என்ட்ரி ஃபார் ஃபாரினர்ஸ். நான் ஃபாரினரா இல்லைன்னா இதுவா? ஐடி காட்டணுமாண்ணா? பேசாமல் ஃபாரினர் இதிலே போயிடுவோம். அவமானப்படுத்திட்டாங்கன்னா. ஆமாம், நம்ம இந்தியா இருந்தாலும் சரி, கேனடா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஃபாரினர் தானே. அதனால் இப்படி போயிடுவோம். இதுதான் அந்த இடம். அழகாக இருக்குல்ல? நல்லா இதான் பூவெல்லாம் கொண்டு வராங்க ஏதோ ஆஃபர் பண்ணுறதுக்கு. உள்நாட்டவருக்கு இலவசமாக ஏதோ பூவெல்லாம் கொண்டு வராங்கப்பா. இங்கே என்ன இந்த பக்கம் பல பேர் நிற்கிறாங்க. இது ஒரு பில்டிங் போல இருக்குது. தொல்பொருள் தகவல் மையம். இதுதான் வந்து தொல்பொருள் தகவல் மையம். உள் நுழைவு தடை செய்ய. இது அவுட் எக்ஸிட் கேட்டது. ப்ளீஸ் யுவர் ஷூஸ், பேக் பேக்ஸ், baby carriers, push cigarettes and lighters, liquor bottles. India.
நிற்கிற பட்டன்லாம் இல்லை. ஷூஸ் எங்கே வரணும்? இதுதான் ஃபாரினர் டிக்கெட் கவுண்டரான். நம்ம ஒரு ஃபாரினர் தான். சரி போய் கேட்போம் எவ்வளோன்னு. ஓ ஆட்டோமேட்டிக்கா? ஹலோ. How many? ஒன். India? எஸ். 1500. 1500 கட்டினா டிக்கெட் கொடுக்கலாம். ஓ இதில் ஏடிஎம்லேயே போட்டுருவாங்க கேஷ். How many? 4000. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓ ஷூஸ் கவுண்டர் வர இருக்குதா இங்கே? ஷூ ஒன்றும் போல இருக்குதுங்க. ப்ளீஸ் புட் டிப்ஸ் இன் திஸ் பாக்ஸ் போட்டு விடுவோம். டிக்கெட் வந்து 1500 அதாவது இந்திய நாடுகள் வந்தால், வெளிநாட்டு வந்தால் 2000. ஸோ எந்த பக்கம் போகணும்? மறுபடியும் வெளியில் போகணுமோ? இப்போது இங்கே டிக்கெட்டை கொடுத்து உள்ளே போகணும் போல இருக்குது. உள்ளே போகும்போது கையில் ஒரு பூ ஏதோ கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில, பார்ப்போம். அங்கே யானை இருக்குதுப்பா, யானை தெரியுதா உங்களுக்கு? யானை அப்போது பாருங்கள், யானை 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 பக்கா பிடிச்ச பாரு. கரெக்டாக நம்ம போகிறப்ப யானை நம்மளை கிராஸ் ஆகுது. எப்படி வேறு மாதிரியா? நான் இன்றைக்கி டிராஃபிக்கில் தான் மாட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஓ இல்லை, இங்கே ஒரு செக்கிங் இருக்குது போல். பயங்கரமான செக்கிங்காக இருக்குதுப்பா. அப்படி போயிட்டு தான் உள்ளே வரணும் போல இருக்குது செக்கிங். நல்ல வேலைப்பா, நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டு வரல. ஷார்ட்ஸ் போட்டு வந்திருந்தேன், திருப்பி அமைச்சிருப்பாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா விலையிலேன்னு வந்திருக்கலாம். பழுப்பு நிறத்தில் வந்திருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. இது என்னது? இது ஏதோ ஒரு கோயில் நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு கோயில். என்னது? ஸ்ரீ மகாநாத தேவாலயா. ஓகே, என்ன பண்ணோம் இங்கே? திஸ் இஸ் அ கம்யூனிட்டி சர்வீஸ். இங்கே ஷூ, நான் ஷூ அங்கேயே கட்டிட்டு வந்துட்டேன். அடப்பா, எங்கேயே கையில் தந்தா இப்படியே போயிருக்கலாம். ஸோ இது உள்ளே போய் மேல் இங்கே யாருமே இல்லை போல இருக்குது. இருக்காரு. பேக்கை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே செக் பண்ணிட்டு ஒரு பாஸை போடும். செக்கிங் முடிஞ்சது. இதுதான் வந்து இங்கே என்ட்ரன்ஸ் போகிறது. என்ட்ரன்ஸ்குள்ளே கேமரா விடுவாங்களான்னு தெரில, பார்ப்போம். இதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. இதுதான் வந்து அந்த புத்தர் பல். இதுதான் இப்போ அந்த டிசைன் எப்படி இருக்காது? அழகாக இருக்கா டிசைன்? டிசைன் நல்லா இருக்கா? அருமையாக இருக்கா போல். இந்த கல் சூப்பராக இருக்குப்பா. கல் வேறு லெவலில் இருக்குது. இதான் என்ட்ரன்ஸு. இங்கே பூவெல்லாம் நாமெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு போகணும். செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஆல்ரெடி. இதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் கேட்டதுக்கு இங்கே வீடியோ எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அவர் இந்த இதுக்கிட்ட தான் கேட்டேன். அவர் தான் சொன்னார், எல்லாம் ரொம்ப க்ளோஸ்அப்பாக எடுக்காமல் கொஞ்சம் ஒயிட் ஷாட் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னாரு. அது போதுமே நமக்கு. இதில் அழகாக இருக்க பாருங்கள் புத்தர் கோயில். பேச சொல்கிறேன்பா, அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். அவர் தான் வந்து இதெல்லாம் எடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் அழகாக இருக்குது பாருங்கள். பாரம்பரியம் முக்கியமாக இருக்குல்ல. அப்படியே பார்த்துட்டு அப்படியே மேலே போகலாம் போல இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இந்த கலை நயமிக்க வேலைகளை பாருங்கள். சிறப்பு சிறப்பு. இந்த பக்கம் எக்ஸிட் போல. இந்த பக்கமும் அழகாக இருக்கு. இந்த பக்கமும் அழகாக இருக்கு. செம்மையாக இருக்குப்பா. இது இந்த தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. தூணெல்லாம் இதெல்லாம் ரொம்ப டிசைன் இருக்குது. சூப்பராக இருக்குது தூணெல்லாம். அதுக்கு மேலே மர வேலைகள், கல்லும்
மரமும் செஞ்சு பண்ணியிருக்காங்க. எப்படியும் இங்கே மேலே போகணும் போல இருக்கு. இங்கே பாருப்பா மர வேலைகள் சூப்பராக இருக்குல்ல. இதுக்கப்புறம் போலீஸ் இருக்காரு, அலோவ் பண்ணுவாரான்னு தெரியாது, பார்ப்போம். அழகாக இருக்குல்ல. அந்த பக்கம் வந்து இப்படி வந்துடலாம். இந்த மேலேருந்து இந்த வியூ இப்படி போட்டுட்டு போகலாம். இதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி அலோடான்னு தெரில. இந்த மேலே போனோம்ல, மேலே ஏறி அந்த மேலே ஏறி அந்த இடத்துல தான் வந்து புத்தா பல்லு உள்ளே மூடி வச்சுருக்காங்க. அதை பார்க்க முடியாது, அதுதான் வந்து புத்தரோட பல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புத்தரோட பல்லு எப்படி இங்கே வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து கூகுளில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது ரொம்ப பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலம். இங்கே என்னமோ இருக்குது, இது என்னன்னு பார்ப்போம். இது எக்ஸிட் போகாது. இங்கே ஒரு மியூசியம் இருக்குது, தலா மியூசியம், அருங்காட்சியம். இங்கே ஒன்று இருக்குதுப்பா, இன்ட்ரெஸ்டிங். இங்கே அழகாக இருக்குல்ல இந்த இடம். நல்லா என்ன சொல்கிறது, மங்களகரமாக இருக்க இடம். அப்படியே திருப்பும் இது. ஓகே. இந்த புத்தர் ட்ரூத் நான் வந்து யாருமே பார்க்க முடியாது, ஏன்னா அதை மூடி வச்சு தான் வணங்குவாங்க மக்கள். இப்போ நாங்கள் மேலே நாங்கள் போனதை நீங்கள் கவனிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அதில் தான் அந்த புத்தர் பல்லு வச்சுருந்ததா சொன்னாங்க. அதை நம்ம அங்கே படம் பிடிக்க முடியாது, ஏன்னா அது அலௌடு கிடையாதுங்க. அதனால் நான் மட்டும் அங்கே போய் பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு வந்தேன். இப்போ கண்டியிலேருந்து நான் வந்து புத்தாலம் போக போகிறேன். இதோட நேராக போய் நம்ம திங்ஸ் எடுத்து ஆட்டோவில் வச்சுட்டு ஆட்டோ ஆட்டிட்டு போக போகிறேன். எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் அந்த அழகாக இருக்குல்ல, நல்லா பெருசாக. நமக்கு இந்த பெரிய பெரிய கட்டடங்களாலே ஒரு ஈர்ப்பு இருக்குதுப்பா. இந்த புத்தர் கோயிலுக்கு போகிறதுக்கு இங்கே நிறைய பேர் இந்த பூவெல்லாம் விற்கிறாங்க. நல்லா அழகாக இருக்குது பாருங்க, பூவெல்லாம் சூப்பராக இருக்குல்ல, கலர் கலராக, பியூட்டிஃபுல் கலர்ஸ். இந்த தாழம்பூ தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க. இவருக்கு இந்த கடைகள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக தாழம்பூ கடைகள் தான் இருக்குது. வெளியே நடந்து போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் ஆஃபர் ஃப்ளவர்ஸ். இந்த புத்திஸ்டில் வந்து நிறைய பேர் அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க கலர். ஒரு இடத்துல வெள்ளை, பர்பிள், இப்போ இன்னொரு இடத்துல பச்சை, வெள்ளை, பர்பிள், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ஃப்ளவர்ஸ். தட்டை அப்படியே வாங்கிக்கணும் போல இருக்குது. இது ஆஃபர் பண்ணுறாங்க இதில்.